சிவன், விஷ்ணு யார் மிக சக்தி வாய்ந்தவர்? ஒரு நாள் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் ஒரே ஒரு கேள்வியால் குழப்பமடைந்தனர். சிவன், விஷ்ணு யார் சக்தி வாய்ந்தவர்? இதற்கு பதில் தெரிந்து கொள்ள அவர்கள் பீருகு முனிவரிடம் சென்றனர். நான் அவர்களை நேரில் சந்தித்து சோதிக்கிறேன், அப்போதுதான் உண்மையான பதில் கிடைக்கும் என்று அவர் கூறினார். முதலில் விஷ்ணுவை சோதிக்க முனிவர் வைகுண்டத்திற்கு சென்றார். அங்கு விஷ்ணு பாலக்கடலில் உறங்கிக் கொண்டிருந்தார். முனிவர் விஷ்ணுவின் மார்பில் காலால் அடித்தார். விஷ்ணு எழுந்து மரியாதையுடன் முனிவரின் காலை பிடித்து சொன்னார், முனிவரே, உங்கள் காலை என்னால் காயப்படுத்தி விட்டேனா என்று விஷ்ணு கேட்டார். முனிவரின் முடிவு: விஷ்ணு மிகுந்த பொறுமை மற்றும் கருணை கொண்டவர். அவர் கோபம் கொள்ளவில்லை. இரண்டாவதாக சிவனை சோதிக்க முனிவர் கைலாயத்திற்கு சென்றார். அங்கு சிவன் தியானத்தில் இருந்தார். முனிவர் சிவனை அவமதித்து கூறினார், நீ கடவுள் அல்ல, யோகி மட்டுமே. சிவன் கோபம் கொண்டு மூன்றாம் கணை திறந்து முனிவரை அழிக்க முயன்றார். அப்பொழுது பார்வதி வந்தார். இவர் உம்மை சோதிக்க வந்தவர், அழிக்க வேண்டாம். சிவன் சாந்தமடைந்து முனிவருக்கு ஆசீர்வாதம் அளித்தார். முனிவரின் முடிவு: சிவன் கோபம் கொண்டவர், ஆனால் அது நியாயமானது. அவர் தர்மத்திற்காக மட்டுமே சக்தியை பயன்படுத்துகிறார். பிறகு முனிவர் அறிவித்தார், விஷ்ணு மிகுந்த பொறுமை மற்றும் கருணை கொண்டவர். சிவன் கோபம் கொண்டாலும் அது தர்மத்திற்காக மட்டுமே. சிவனும் விஷ்ணுவும் ஒருவரையே, இருவரும் பரம்பொருளின் இரு வடிவங்கள். யார் பெரியவர் என்பதை விட பக்தியின் தரம் முக்கியம்.